தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களை கர்த்தர் கூட இருந்து நடத்துவாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 27ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறவர். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்றால், கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில், அநேகரால் கை தளர்த்து விடப்பட்ட நேரங்களில், இன்றைக்கு அநேகரால் கைவிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகரால் விடப்படுகிற சில சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும். அப்போ ஒரு தாய் தன் பிள்ளையை விடுகிறது இல்லை. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்துக்கிட்டே போவான், எங்கேயுமே அவன் தள்ள மாட்டான். அவர்கள் உங்களை கைவிட்டாலும், ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெரியதுக்கு யோசிப்ப. அவர் தாங்க நமக்கு பரம தகப்பன். உலகத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ளவைகள் சகலமும் மறக்கப்பட்டு போம், மறந்து போம், விட்டு விலகி போவார்கள். தேவன் உங்களை விட்டு விலகாதவர். அவர்கள் உங்களை கைவிட்டாலும், இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உறவும் உங்களை கைவிடும் என்பதை வேதம் உறுதிப்படுத்துகிறது. உலகத்தில் இருக்கிற எந்த நபரும் உங்களை கைவிட்டுருவாங்கன்றத இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கடந்த நாளில் ஒரு தம்பி ஆலயத்திற்கு வந்தார். ஒரு சகோதரியின் மூலமாக அறிமுகமாக்கப்பட்டு பஸ்ஸில் போயிட்டு இருந்தபோது சுவிசேஷம் சொல்லி அந்த நபர் ஆலயத்துக்கு வந்தாங்க. அந்த நபர் ஆலயத்தில் வந்து பாடல் ஆராதனையில் கலந்து கொள்ளும்போதே தேம்பி ஆரம்பித்தார். கடைசியாக வந்து உட்காந்து ஜோபிக்க வந்தார். வார்த்தைகள்லாம் கேட்டு முடிச்சுட்டு சொல்லும்போது, பாஸ்டர், நீங்கள் அங்கே பாடல்களை பாடும்போதே எனக்கு அழுக, இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே எனக்கு அழுக. காரணம் என்ன? என்னை அநேகர் கைவிட்டார்கள். எங்கள் அப்பா எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு என் மேலே அன்பு கிடையாது, ஸ்நேகம் கிடையாது. என் குடும்பமும் என்னை கைவிட்டது போல் இன்றைக்கி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் என் ஊரை விட்டு நான் வந்துட்டேன். தனித்து விடப்பட்டவனாக இருக்கிறேன். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இப்போ ஆண்டவரை பிடிச்சிக்கோ, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவரை பற்றிக்கோ, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். என்ன சூழ்நிலை வரட்டும். ஒரு சில காலங்கள், ஒரு சில நாட்கள் தள்ளி போனது. அவருக்குரியதான வேலையின் காரியங்கள், சில காரியங்களை ஆயத்தப்படுத்தும் போது ஃபோனில் பேசுகிறேன், நீ போப்பா, அவனுக்கான காரியத்தை நான் செஞ்சிடுறேன், ஆயத்தப்படுத்துகிறேன். தேம்பி ஃபோனில் அழுகிறாரு. சொன்னேன், அல்லாத, இந்த அன்பு என்னிடத்திலிருந்து அல்ல, என் தகப்பனிடத்திலிருந்து வந்தது. இந்த அன்பினால் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். இந்த அன்பினால் கர்த்தர் உன்னை கட்டி அடைப்பார், உன்னை கட்டி எழுப்புவார். அதான் வார்த்தை எவ்வளோ உண்மையாக இருக்குது. உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை எந்த சூழ்நிலையிலும் சேர்த்து கொள்ளுகிறவர், எந்த நிலையிலும் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர். நீ கைவிடப்பட்டு, இழந்து, வெறுமையாக்கப்பட்டு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, ஒன்றுமில்லாம வந்தாலும் சரி, அவர் சேர்த்து கொள்ளுகிறவர். அவர் உங்களை வழி நடத்துகிறவர். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சேர்த்து கொள்ளுவார், கிருபையாய் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஐயோ, நான் கைவிடப்பட்டதை போல இருக்கிறேனே. கணவனால், பிள்ளைகளால், குடும்பத்தாரால், என்னை சுற்றி இருக்கிறவர்களால், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தரை உடைய பிள்ளைகளை சேர்த்து கொண்டு நடத்துங்க, வழி நடத்துவீராக, நம்பிக்கையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டவங்களுடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்டது உண்மைதான், விட்டு விலக்கப்பட்டது உண்மைதான், சகலமும் இழந்து போனது உண்மைதான். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உங்களை சேர்த்து கொள்ளுவார், மீட்டெடுப்பார், நிறைவாக்குவார், நடத்துவார். God bless you. God bless you. God bless you.